சமீப காலமாக இணையத்திலும் சமூக வலைதளங்களிலும் ஒரு பரபரப்பான செய்தி வைரலாகி வருகிறது. புதிய பாபா வாங்கா என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் ஒரு பெண் வருகிற ஜூலை மாதத்தில் ஜப்பானில் ஒரு பெரிய பேரழிவை கணித்துள்ளதாகவும் இதனால் பல சுற்றுலா பயணிகள் ஜப்பானுக்கான தங்கள் பயணங்களை ரத்து செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த கணிப்பு உண்மையா? இதற்கு விஞ்ஞானிகள் கூறும் விளக்கம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நாஸ்ட்ரடாமஸ், பாபா வாங்கா போன்றோர் தீர்க்கதரிசிகள் என்ற அடைமொழியுடன் சர்வதேச சமூகம் இன்றளவும் பேசி வருகிறது. இதில் பாபா வாங்காவின் அடுத்த வருஷன் என்ற பெயரில் தங்களது கணிப்புகளால் சிலர் ஆச்சரியப்படுத்தி வருகின்றார்கள். அவர்களில் ஜப்பானின் புதிய பாபா வாங்கா என்று ரியோ டாட்சுகி அழைக்கப்படுகிறார். இவரது கணிப்புகள் ஒவ்வொன்றும் அப்படியே நடந்து வருவதாக சிலர் கூறுகின்றார்கள். 1999ஆம் ஆண்டு தி ஃபியூச்சர் ஐசா என்ற பெயரில் புத்தகம் ஒன்றை வெளியிட்டார். அதில் அடுத்த சில ஆண்டுகளில் என்னென்ன நடக்கப் போகின்றன என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அவர் வரைந்துள்ளார். இவர் ஒரு பிரபலமான ஜப்பானிய மங்கா கலைஞர். மங்கா என்பது ஜப்பானிய காமிக் புத்தகங்கள். ரியோ டாட்சுகி தான் கண்ட கனவுகளை பற்றி வரைந்து அவை நிஜ வாழ்வில் நடந்ததாக கூறியுள்ளார். உதாரணமாக 1995ஆம் ஆண்டு ஹான்சன் பகுதியில் ஏற்பட்ட பெரும் நில அதிர்வுகள், 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி போன்ற நிகழ்வுகள் குறித்து ரியோ டாட்சுகி தனது மங்கா புத்தகத்தில் கணித்திருந்ததாக பரவலாக பேசப்படுகிறது. இந்த புத்தகம் ஜப்பானில் மட்டும் சிறிதளவு பிரபலமடைந்தது. ஆனால் கணிப்புகள் ஒவ்வொன்றும் நடக்க தொடங்கியதும் அது கவனம் பெற்றது. ஜப்பானை தாண்டி சர்வதேச அளவில் ரியோ டாட்சுகி பேசும் பொருளாக மாறினார். இந்த நிலையில்தான் வருகிற ஜூலை 2025 பேரழிவு ஒன்று ஏற்பட போகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையில் கடலுக்கு அடியில் மிகப்பெரிய அளவில் அதிர்வுகள் ஏற்படும் என்றும் இதன் விளைவாக சுனாமி ஏற்படும் என்றும் அதுவும் 2011ஆம் ஆண்டு டோஹோகு பேரழிவை காட்டிலும் 3 மடங்கு பெரிய சுனாமி ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார். இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர் மூலம் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும். பல லட்சம் பேர் இடம்பெயர நேரிடும். எனவே கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது நல்லது என்றும் அவர் கூறியுள்ளார். இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்பது ஜப்பான் கடல் பகுதி கொதிப்பது போல ஒரு கற்பனையான புகைப்படத்தை இந்த ரியோ டாட்சுகி பகிர்ந்திருக்கிறார். இதனை கடலுக்கு அடியிலிருந்து எரிமலையின் சீற்றம் என்றும் மிகப்பெரிய நில அதிர்வுகளின் விளைவு என்றும் சிலர் விளக்கம் கொடுத்துள்ளார்கள். ஜூலை 2025இல் நிகழவிருக்கும் பேரழிவு என்பது பார்ப்பதற்கு வைரத்தின் வடிவில் இணைக்கப்படும் ஜப்பான், இந்தோனேஷியா, தைவான், வடக்கு மரியானா தீவுகள் ஆகியவற்றில் நிகழும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஜப்பான் புவியியல் ரீதியாக அடிக்கடி நில அதிர்வுகள் மற்றும் சுனாமிகளால் பாதிக்கப்படும் ஒரு நாடு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மேலும் ரியோ டாட்சுகியின் கணிப்பால் வருகிற ஜூலை மாதம் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டு டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் தங்களது பயணங்களை ரத்து செய்து வருகின்றார்கள். டோக்கியோவில் உள்ள சீன தூதரகத்திலிருந்து கூட முக்கிய அறிவிப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் ஜப்பானில் உள்ள சீனர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் ஜப்பான் நாட்டின் புவியியல் ஆய்வு மையம் ஏதேனும் எச்சரிக்கை விட்டுள்ளதா என்று பார்த்தால் இதுவரை அப்படி எதுவும் இல்லை. மேலும் ரியோ டாட்சுகி போன்ற தனி நபர்களின் கணிப்புகள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல. ரியோ டாட்சுகியின் இந்த ஜூலை 2025 பேரழிவு கணிப்பு மற்றும் அது சமூக வலைதளங்களில் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் ஒரு பரபரப்பான விவாதத்தை தூண்டியுள்ளது. பொதுவாக இயற்கை பேரழிவுகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தம். அவை எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். ஆனால் அவற்றை கணிக்க தீர்க்க தரிசன சக்திகள் தேவையில்லை. தொடர்ச்சியான அறிவியல் ஆராய்ச்சி, மேம்பட்ட கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் சரியான நேரத்தில் மக்களை எச்சரிக்கும் ஒரு வலுவான பேரிடர் மேலாண்மை அமைப்பு. ஜப்பான் போன்ற நாடுகள் நில அதிர்வுகளையும் சுனாமிகளையும் எதிர்கொள்வதில் மிகவும் அனுபவம் கொண்டது. அவற்றின் கட்டிடங்கள் நில அதிர்வுகளை தாங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன. ரியோ டாட்சுகி கூறுவது உண்மையில் நிகழுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.